மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க பங்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வதியும் கமருதனும் இப்போ ஒரு செயலை செஞ்சு பிக் பாஸ் கிட்ட பயங்கரமா மாட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இதே பழப்பா போச்சுன்னு ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா இவங்கள விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் தொடங்கி 70 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த போட்டியாளர்கள் இருந்து சரியா விளையாடாதவங்களும் வர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வார இறுதி நாள்ல எலிமினேட் செய்யப்பட்டு பிக் பாஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரிஞ்சுக்க எல்லோரும் ரொம்பவே ஆவலா தான் இருப்பாங்க. தனக்கு பிடிக்காதவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும், பிடிச்சவங்க உள்ள இருந்து விளையாண்டு வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா பார்வதியும் கமருதீனும் கண்டிப்பா பிக் பாஸ் விட்டு வெளியே போயிடணும்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது அப்படி காதலிக்கிறோங்கிற பேர்ல தனியா சுத்துறது, மைக்க மறைச்சு வச்சு கடலை போடுறது, மைக்க கழட்டி வச்சு பேசுறதுன்னு ஆடியன்ஸை மட்டுமல்ல பிக் பாஸையும் சேர்த்து ரொம்பவே கடுப்பாக்கிட்டாங்க. பலமுறை பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் எச்சரிச்சும் இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி கவலைப்படாம தங்களோட வேலையை மட்டுமே கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி காதுக்கு போக அவரும் இவங்க ரெண்டு பேரையும் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை வச்சு விளாசி விட்டாரு. அந்த டைம் மட்டும் பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்ட பாரு, சாரி இனி நாங்க இப்படி பண்ண மாட்டோம், பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சு நடப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இதை பார்த்த ஆடியன்ஸ் விஜய் சார் என்ன இதெல்லாம், இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அத்துமீறி இருக்காங்க, ஆபாச வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க, இவங்களை பிக் பாஸை விட்டு அனுப்பாம இப்படி உள்ள வச்சிருக்கீங்களேன்னு விஜய் சேதுபதி குறித்து கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இது மட்டுமானு கேட்டீங்கன்னா இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது சக போட்டியாளர்கள் எல்லாரும் நைட்டு கார்டன் ஏரியால உட்காந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பாருவும் கமருதீனும் மட்டும் ரூம்ல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த வீடியோ கூட இணையத்துல ரீசெண்டா வெளியாகி வைரல் ஆகுச்சு. அந்த வீடியோல பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, எங்க அம்மா இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டால உடனே கமருதீன் வெளியே போனதும் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் என்னடா பண்ணன பார்வை அப்படின்ட்டு கமருதீனை சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சாங்க. சரி இதையெல்லாம் விடுங்க, விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறமாவது இவங்க ரெண்டு பேரும் ரூல்ஸை மதிச்சு விளையாடுவோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா இப்போ மறுபடியும் ஒரு செயலை செஞ்சு பயங்கரமா பிக் பாஸ் கிட்ட மாட்டியிருக்காங்க. அது என்னன்னா, நீச்சல் குளத்துல ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மைக்க கழட்டினது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இதை பார்த்த பிக் பாஸ் அவங்க ரெண்டு பேரையும் மைக்க மாட்டுங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஆடியன்ஸ் மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த பார்வதியும் கமருதீனுக்கும் இதே வேலையா போச்சு, முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு பிக் பாஸ் விட்டு அனுப்புங்கன்னு கடுமையா விளாசி இருக்காங்க.